சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து கவலைப்படாதே. என் தங்கமே, உன் கஷ்டங்கள் எல்லாம் பாதியில் வந்தது போல் பாதியில் சென்றுவிடும். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனையை தீர்த்து நீ என்னிடம் கேட்ட வரத்தை உனக்கு தரப்போகிறேன். இதற்காகத்தானே தினமும் அழுது கொண்டும் உறக்கம் இல்லாமல் என்னிடம் உன் கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன் சாயப்பா உனக்கான நல்லதை செய்வேன் என்றும் மறந்து விடாதே பிள்ளையே. உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் நடக்கிறது. அதை நீயே சரி செய்யலாம். உன்னால் முடியாதது என்று நினைக்காதே. முடியும் என்று முயற்சி செய். அதில் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், விடையும் உனக்கு கிடைக்கும். பிள்ளையே, நடந்து முடிந்ததை மறந்துவிடு. இனி நடப்பதை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று இரு. எல்லாம் நல்லதாக நடக்கும். பிள்ளையே, உன்னுடைய வெற்றியை அடைய தடைகள் வந்தாலும் அதை கண்டு நீ விலகிவிடக்கூடாது. உனக்கு தந்தையாகவும் தாயாகவும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தேவையில்லாததை நினைத்து கவலைப்படாதே. உனக்கு நேரம் கிடைக்கும்போது என் ஆலயம் வந்து செல். உனக்கு அமைதியும் கொடுப்பது மட்டுமல்லாமல் உனக்கு தேவையானதை உனக்கு வரமாக உன் சாயப்பா உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு வந்தாலும் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் பிள்ளையே. உன் வாழ்வில் தோற்று போகவும் விடமாட்டேன். இதோ எல்லாவற்றையும் நான் சரி செய்ய போகிறேன். உனக்கு சொல்வது மட்டுமல்லாமல் அத்தனையும் உனக்கு தந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன். அதற்குத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ இதை நினைத்து கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை. தினமும் உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையையும் அமையும்படி நான் செய்வேன். கொஞ்சம் பொறுமையாக இரு பிள்ளையே. நல்லதே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். பிள்ளையே, நேர்மை என்பது இப்போது இந்த கலியுக காலத்தில் மிகவும் அரிதானது ஒன்று. அப்படிப்பட்ட நேர்மையும் நல்ல செயல்களும் நல்ல வார்த்தைகளும் உன்னை அலட்சியம் படுத்துபவர்களிடம் எதிர்பார்க்காதே. தேவையில்லாமல் நீதான் ஏமாந்து போவாய். அவர் நல்லவர்களாக இருந்தால் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? ஏன் இப்படி உன் மனம் கஷ்டப்படி இதுபோல் செயல்களை செய்கிறார்கள்? என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. உன் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். தேவையில்லாமல் இதையெல்லாம் நினைத்து கொண்டு குழப்பம் அடையாதே பிள்ளையே. உனக்கானதை நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். உன்னை வழிநடத்த உன் சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? எக்காரணம் கொண்டும் உன்னை மற்றவர்களிடம் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி நீ நினைக்கும்போது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உனக்கே தெரியாமல் இருந்துவிடும். உன்னுடைய தகுதி தனித்திறமை வாய்ந்தது. எல்லோருக்கும் நல்லதை செய்யும் நல்ல பிள்ளையாக உனக்கு நிச்சயம் நான் நல்லதைத்தான் செய்வேன். பிள்ளையே, உன்னுடைய திறமையை உன் நல்ல மனதையும் அறியாத சில மனிதர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை தவறாக உன் மனதில் நினைத்து கொள்ளாதே. உன்னுடைய திறமை எனக்கு தெரியும். உன் அன்பும் நல்ல உள்ளமும் எனக்கு தெரியும். நீ ஜெயிப்பதற்காகவே பிறந்த குழந்தை. எப்போதும் நீ நம்பிக்கையும் மனதில் உறுதியாகவும் ஆரோக்கியமாக நீ இருக்க வேண்டும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம் பிள்ளையே. நீ நினைப்பது சரியாக இருந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை வெறுப்பவர்கள்
மனிதர்களை விட காரணமே இல்லாமல் உன்னிடம் அன்பாக பேசுபவர்களிடம் நீ அன்பாக பேசிவிடு. பிள்ளையே, நிச்சயம் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறும்படி நான் செய்வேன். பிள்ளையே, தவறு செய்பவர்கள் மட்டுமல்ல, அந்த தவறை தட்டி கொடுத்து அதை செய்ய தூண்டுபவர்களும் அதை கண்டும் காணாமல் செல்பவர்களும் கூட தண்டனைக்கு உடையவர்கள்தான். அப்படி ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தும் போது அதை பார்த்து பார்க்காதது போல இருப்பவர்களும் அதற்கான தண்டனையை உன் சாயப்பா கொடுப்பேன். நீ கவலைப்பட வேண்டாம் பிள்ளையே, நீ அழுவாதே. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை மட்டும் பொறுமையாக கவனித்துப்பார். கவனிக்கும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய தெளிவுகள் மூலமாக நீ நல்ல முடிவுகள் உன்னால் எடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ சரியாக பார்த்து புரிந்து கொள். உன்னை பற்றி இல்லாததை ஒன்றை இருப்பதாக அவர்கள் கூறும்போது நீ இல்லாத நேரத்தில் பார்த்து உன்னை தவறாக பேசுபவர்களும் அதற்கு உண்டான கூலியை பெறத்தான் போகிறார்கள். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நீ என்னை நம்பி இருக்கும் உன்னை இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன் சாயப்பா சும்மா இருந்திருவேனா? உன்னை தவறாக பேசியவர்களும் உன்னை அழ வைத்தவர்களும் அதற்கான தண்டனை பெறத்தான் போகிறார்கள். பிள்ளையே, இத்தனை நாட்களாக நீ எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய். இனிமேலும் இந்த கஷ்டங்களை உன்னை தொடர விட மாட்டேன் உன் சாயப்பா. இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு வாழ்ந்த நீ இன்னும் சிறிது நாட்களிலே உன் வெற்றியை பெறப்போகிறாய். நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை மாறதான் போகிறது. உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாம் கிடைக்கப் போகிறது. பிள்ளையே, உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?